ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கஹனனோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயக்கீம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஆண்டாளருடைய திருப்பாவையின் மேன்மையை அனைவரும் அறிவோம். வேதமனைத்துக்கும் வித்து என்று போற்றப்படுகின்ற திவ்ய பிரபந்தமாக இருக்கின்ற திருப்பாவை. திருப்பாவைக்கென பல பல வியாக்கியான உரைகள் பல ஆச்சாரியர்களாலே அருளி செய்யப்பட்டுள்ளன என்ற வைலட்சண்யத்தை உடைய பிரபந்தமாக இருக்கின்ற திருப்பாவை. அவற்றை அதாவது திருப்பாவையின் அர்த்த விசேஷங்களை பல பெரியோர்கள் பல குழுமங்களிலே நன்கு விண்ணப்பித்து வருகின்றார்கள். செவிக்கினிய செஞ்சொற்களாக அருளி செய்யப்பட்டுள்ள வியாக்கியான ஸ்ரீசுக்திகள் திருப்பாவை வியாக்கியானங்களோடு சேர்த்து பல பல கிரந்தங்கள் என்ன, பல பல ஆச்சாரிய புருஷர்கள் என்ன, இவர்களையும் சேர்த்து இந்த திருப்பாவையானது அனுபவிக்கப்படுகின்றது. என்னால் இப்படிப்பட்ட வைபவத்தை உடையடாக இருக்கின்ற திருப்பாவை திவ்ய பிரபந்தம். இதில் அடியேனுடைய சிறு முயற்சியாக திருப்பாவையிலே மாமுனிகள் என்ற தலைப்பிலே திருப்பாவை 30 பாசுரங்களையும் விண்ணப்பிக்க ஓர் அவா. அதில் இன்றைய நாள் திருப்பாவையின் முதல் 5 பாசுரங்களிலே மாமுனிகள். பாசுரம் 1 மார்கழித் திங்கள். மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ன அருளிச் செய்கின்றாள் ஆண்டாள். இந்த சந்திரனானது நிறைந்த இந்த பட்சத்திலே நமது மதியாகிற ஞானமும் நிறைவு பெற வேண்டாமோ? இந்த நாளும் எத்தகைய நாளாக இருக்கின்றது என்னால் கண்ணனோடு நம்மை சேர்த்து வைக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகையால் மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நமக்கு நல்ல ஞானத்தையும் பக்தியையும் விளைவிக்கின்ற நாளாக இருக்கின்றது. அந்த பக்தியாலே கண்ணனை அடைய வைக்கும் நாளாக இருக்கின்றது. இன்னும் மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்ன கொண்டாடினாள். நாளின் விஷயத்தை ஆண்டாள்தான். மந்தமதிப்புவி மானிடர் தங்களை வானில் உயர்த்திடும் நாள் என்ன மணவாள மாமனிகள் திருவதரித்த நாளானது ஐப்பசி மூலம் ஆகும். ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரமாகும். ஆக மந்த மதிப்புவி மானிடர் தங்கள்னு இந்த மந்த மதி அப்படின்னா அஜ்ஞானம், ஞானமே ஏற்படாதவர்கள். எதை பற்றிய ஞானம்னா பகவானை பற்றியும் அவனது அடியார்களை பற்றியும் ஞானம் சிறிதுமற்றவர்கள். அப்படி மந்தமதிப்புவி மானிடர் தங்களை வானில் உயர்த்திடும் நாள் என்ன அப்படிப்பட்ட அஜ்ஞானவாசிகளையும் கடைத்தேற்றுபவராக இருக்கின்ற மாமுனிகளது திருவதார நன்னாளாக இருக்கின்றது ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம். அந்தமில் சீர் மணவாள முனிப்பரன் அவதாரம் செய்திடனால் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் அதேனு நாளே என்ன கொண்டாடப்படுகின்றது. மாமுனியின் திருவதார நாளின் விசேஷமானது. அந்தமில் சீர் எல்லையற்ற திருக்கல்யாண குணங்களையுடைய மாமுனிகள் திருவதரித்த நாள் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம். அப்படி மாமுனிகள் இந்த நாளிலே அவதரித்ததாலேயே அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் என்ன அந்த நாளுக்கு அப்படி சீர்மையானது, பெருமையானது, அழகானது சேர்ந்திருக்கின்ற வைபவத்தை உரைக்கின்றார்கள். அடுத்து பாசுரம் 2 வையத்து வாழ்வீர்கள். இதிலே பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி என்ன எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் அருளி செய்கின்றாள் ஆண்டாள். அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் அருளி பாவை நோன்பு அனுஷ்டிக்கத் தொடங்கினார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். மேகம் சரணம் பிரஜ என பகவானே தன்னுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றி உய்யும்படி உலகத்தாருக்கெல்லாம் அர்ஜுனன் முகமாக உபதேசித்து அருளினமை. மன்னுயிர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டல் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்னும் மாமுனிகளை திருவடித்தாமரைகளே உயர்ந்த கதியை அளிக்கும் விஷயமாகும். மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை
அப்படி மாமனடிகளுடைய திருவடி சம்பந்தமானது நமக்கு கிட்டிவிட்டால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். இந்த அமானவன் நம்மை தொட்டு அழைத்து செல்லுகின்றான் இந்த விரஜாநதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு. ஆனால் அது ஒரு ஏதோ கடனுக்கேன் செய்யும்படி ஆயிடுமா அமானவனுக்கு. எப்பொழுது என்றால் மாமுனிகளுடைய திருவடி சம்பந்தமானது ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். சௌந்தர்யாதி விசிஷ்டமான நித்யமங்கள விக்கிரகயுக்தனாய் அபரிமித திவ்ய பூஷண பூஷிதனாய் சர்வாயுதோ பேதனாய் லக்ஷ்மி பூமி நீலாநாயகனாய் அஸ்தானே பயசங்கிகளான அனந்த வைனதேயாதிகளாலே அனவரத பரிச்சரியமான சரண நளினாய் ஸ்ரீவைகுண்ட நிலையனாய் சர்வேஸ்வரனாய் ஸ்வவிபூதி பூதரான பிரம்மருத்ராதிகளுக்கும் அந்தராத்மாவாய் தன்னை காண வேண்டுமென்று விடாய்த்து ஆசிரியிக்கும் அவர்களுடைய விடாய் தீர சம்ஸ்லேஷிக்கும் சுபாவனான எம்பெருமானை காண வேண்டுமென்று கூப்பிட்டு அவனை பெற்று நிர்துக்கராய் நிரஸ்த சமர்த்த பிரதிபந்தகரான ஆழ்வாருடைய பக்தி பலாத்கார பூர்வகமாக பிறந்தது 1000 திருவாய்மொழியும். அவற்றில் வைத்துக் கொண்டு கீழ் சொன்னவை போதந்திக்கே பெற்றல் அது தரிக்க ஒண்ணாதபடியான பரமபக்தியாலே பிறந்த அந்தாதியான இத்திருவாய்மொழி வல்லார் சம்சாரத்திலே பிறந்து வைத்தேன் அயர்வரும் அமரர்களோடு ஒப்பர் என்கிறார். அவாவரச் சூழரியை சர்வாபேட்சித பிரதனான சர்வேஸ்வரனை தம்முடைய அபினிவேசம் கெட வந்து கலந்தபடியாலே வேறொரு விசேஷணமில்லாதே அது தன்னையே சொல்லுகிறார். அயனை அரணை ஸ்வவிபூதி பூதரான பிரம்மருத்ரர்களுக்கு அந்தராத்மாவானவனை அவாவரச் சூழ்கையாவது தன்னை காண வேண்டுமென்று விடாய்த்த ஆசிரிதருடைய விடாய் தீர சம்ஸ்லேஷிக்கை அயனை அரணை என்கிற இச்சமானாதிகரண்யத்தால் பிரம்மருத்ரர்கள் பக்கல் ஈஸ்வரத்த சங்கையை அறுக்கிறார். அவர்களுடைய சத்தாஸ்துதி பிரவருத்தி நிவிருத்திகள் ஈஸ்வர அதீனமாகையாலே அவர்களுக்கு பாரதந்தரியமே ஸ்வரூபம். நிர்வாகத்துவம் கர்மாதீனமாய் வந்த வித்தனை இச்சமானாதிகரண்யத்தில் ஞானமின்றியே எளியராயிருப்பாருக்கு நிர்வகிப்பதும் சில புடைகள் உண்டு. அயனை அரணை அவாவற்று அரியை அலற்றி வீடு பெற்ற எண்ணுதல். அயனை அரணை அவாவரச் சூழரியை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற எண்ணுதல். அலற்றி அவாவற்று வீடு பெற்றார் மூப்பிட்டு பெற்று அவனை பெற்று நிரத்த சமர்த்த பிரதிபந்தகராகையாலே நிர்துக்கரான ஆழ்வார் அருளிச் செய்தார். அவாவிலந்தாதிகளால் இவையாயிரம் பக்தி பலாத்காரத்தாலே பிறந்த 1000 திருவாய்மொழியிலும் இவருடைய ஸ்ரீ மைத்ரேய பகவான் அவா உபாத்தியாயராக நடத்த 1000 ஆழ்வாருக்கு பின்பு 100,000 கவிகள் போர் உண்டாய்த்து அவர்கள் கவிகளோடு கடல் ஓசையோடு வாசியற்று அவற்றை விட்டு இவற்றை பற்றி துவடுகை கடி இவருடைய பக்தி அபினிவேசம் வடிந்து புறப்பட்டு சொல்லாகையிலே முடிந்த அவாவிலந்தாதிப்பத்து தரிக்க ஒண்ணாதபடியான பரம பக்தியாலே பிறந்ததாய்த்து இத்திருவாய்மொழி. இவ்வவாவுக்கு உதவித்திறனாகில்
ஈஸ்வரனுக்கும் சைதன்யமின்றிக்கே ஒழியும் சூழ் விசும்படி முகிலுக்கு கீழ் பரபக்தியாலே சென்றது. சூழ் விசும்பணி முகில் பரஞானத்தாலே இத்திருவாய்மொழி பரமபக்தியாலே பகவத் பிரசாதம் பாதியும் தாங்கள் பாதியுமாக சொல்லும் அவர்களுக்கு சரீர அவசாரத்திலே இப்பரபக்தியாதிகள் உண்டாம். இவரடியிலே மயர்வர மதிநலம் பெறும் அருளப் பெருகையாலே எழுந்தருளியிருக்க செய்தே உண்டாய்த்தினார். கர்ம ஞானானுகிரகீதயான பக்தியினுடைய ஸ்தானத்திலே சர்வேஸ்வரனுடைய அருள் நின்று அதடியாக பிறந்த பரம பக்தியாதிகளிலே இவரது அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. இத்தை அறிந்தவர்கள் சம்சாரத்திலே பிறந்து வைத்தேன் நித்திய சூரிகளோடு பொருள் பிறந்தே உயர்ந்தார். சர்வேஸ்வரனுடைய அவதாரத்தோபால் இவர்களுடைய பிறப்பும் அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. இத்தை அறிந்தவர்கள் சம்சாரத்திலே பிறந்து வைத்தேன் நித்திய சூரிகளோடொப்பர் பிறந்தே உயர்ந்தாய். சர்வேஸ்வரனுடைய அவதாரத்தோபால் இவர்களுடைய பிறப்பும் உயர்வர உயர்ந்த